அது அப்புறமா பேசுவோம். இந்த அமைப்பு சந்திரவம்ச யாதவ் கூட்டமைப்பு என்பது இது கடந்த 2 வருடமா வந்து நாங்கள் அதில் பயணிக்கிறோம். 2 வருட காலமாக என்னன்னு கேட்டால் சண்டையில் தான் ஆரம்பித்த சொல்லுவாங்க. மோதல் ஆரம்பிச்சதெல்லாம் காதலில் முடியுது. இப்போ அந்த அளவுக்கு தான் ஆயிருக்கு. எப்படி ஒரு மோதல்லாம் 1000 டீம் ஆள் இருந்தாங்க. அந்த கழகங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்று வரவில்லை. எதிர்பார்த்தேன் வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த ஆட்கள்லாம் இன்னும் வரல. நான் தேடினேன். வந்தோடனே கேட்டேன் யார் வந்திருக்காங்களா, அந்த ஆட்கள்லாம் இருக்காங்களான்னு. இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தா நாளடைவில் வந்து எங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டு இன்று பிணைப்பாக தெரிகிறோம். இன்று இந்த சந்திரவம்ச யாதவர் கூட்டமைப்புக்கு நானும் அதில் ஒரு மெம்பர். ஒன் ஆஃப் மெம்பர் ஆகும் சந்திரவம்ச யாதவ். நான் ஏன் இந்த தமிழ்நாடு இளைஞர் யாதவ மகாசபை ஆரம்பிச்சேன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். நம்ம நாட்டில் முதல் விடுதலை வீரன் போற்றக்கூடிய ஒரே தமிழன் வீரன் அழகுமுத்து ஒருவன் மட்டுமே. அவருடைய நினைவு குரு பூஜைக்கு போறதுக்காண்டி எத்தனையோ தடங்களை நாங்கள் மதுரை மாவட்டத்தில் சந்திச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் ஒரே ஒரு எல்லா யாதவ கம்யூனிட்டி தலைவரும் வராங்க. ஒன்னு சென்னை, திருவண்ணாமலை, எங்க ஓட்டு பேலன்ஸ் இருக்கோ அது மட்டும்தான். ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை, மதுரை கிடையாது. மதுரையில் 4 லட்சம் பேர் இருக்கும். 16 லட்சம் பேர்ல 4 லட்சம் ஓட்டு இருக்கு. எங்க ஓட்டு யாருக்கு தெரியும்? எங்களுடைய கோபங்கள், வெளிப்பாடுகள் ஈடுக்கு ஈடு இருக்கும். எடுக்க முடியல. நானும் ஒரு தலைவரை நம்பிதான் இருக்கேன். அண்ணன் பேசினாரு, அந்த தலைவர் இதுல இருந்து பேசினாரு. கிட்டத்தட்ட 7 வருட காலமா அவர் கூட பயணிச்சு இருக்கிற காசு பணம் எல்லாம் இழந்துதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிற்கும். ஆனா எங்க கூனி குறுகி போனது கிடையாது. நிமிர்ந்துதான் நிற்போம். எங்களுக்கு அதுதான் தெரியும். எங்களோட பயணிச்சவங்க எங்க கூட வந்து காசு பணம் புழங்காது கிளம்பி போனவங்களாம் நிறைய இருக்காங்க. ஆனா விட்டு கொடுத்து போனது இல்லை. ஏனென்றால் ஒரு சில சமுதாயத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த தருமபுரி நண்பர் பேசினார். ஒரு சில சமுதாயத்தினால பாதிக்கப்பட்டேன். அந்த பாதிப்பு அவருக்கு பள்ளியின் ரூபமாக வந்தது, எனக்கு தொழில் விஷயமாக வந்தது. இதே மனிதன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா எந்த சாதின்னு கேட்டா அவனை செருப்பால் அடிப்பேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், என் இனத்தை வந்து நான் இந்த 9 வருட காலமா நான் வந்து எப்படி இருக்கேன்னா என் இனம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைச்சுக்கிறேன். நான் அவ்வளவு ஒரு இடர்பாடுகள் நான் வச்சிருந்த தொழில இருந்து எல்லாத்தையுமே சரிச்சாச்சு. என்ன அளவுக்கு சரிச்சு என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். சரி ரைட், இதெல்லாம் முடிஞ்சு என்னை வந்து அந்த தலைவர் கூப்பிட்டு அவருடைய தலைமை இதுல இருந்து நான் வந்து ஒரு தொகுதி அளவுல இருந்தேன். அந்த தொகுதி அளவு இருக்கும்போது மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் வந்து விட்டு போயிட்டார். அவர் ஒரு இணக்கம் காரணமாக அண்ணன் தாமோதரன் கூட ஒரு தடவை கூப்பி வந்திருந்தார். ஒரு 40 பேரோட அண்ணன் பயணிக்கும் போது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, பயணிக்கும் போது அவர் கூட போயிட்டார். அப்ப கூட அவர் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி வந்துருங்க, நம்ம கூட வந்துருங்க, நம்ம அண்ணன் கூட போயிருவோம். நான் ஒரே ஒரு விஷயம், நான் சாதிக்காரன்னு ஆசைப்படுறேன். சாதிக்காரனாவே வாழணும், சாதிக்காரனாவே கட்சிக்காரன் கிடையாது. அதாவது தவறுதலா பேசுறத மன்னிச்சுங்க. அது நம்ம கட்சிங்க, நம்ம கட்சி அல்ல. நான் வேற எதுவும் பேசுறேன். நான் அந்த இதை சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் சமாஜ்வாடி கட்சி சொல்ல நான் மொத்தமா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆஃபர்ஸ் ஜாஸ்தி. மதுரைக்குள்ள வந்து அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பிஜேபி வீட்டுல வந்து உட்காந்து பேரம் பேசுற அளவுக்கு ரெடி. ஆனா இந்த இனத்தை விட்டு கொடுத்து வந்துடணும். நான் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், அந்த இதுக்கு கட்சிக்கு வந்தேனாலுமே எங்க ஐயா அழகுமுத்துக்கோன் படத்தை போட்டு அடிப்பேன், கிருஷ்ணன் படம் போட்டு அடிப்பேன், ராஜகண்ணப்பை படம் போட்டு அடிப்பேன். உனக்கு விருப்பமா நான் வந்து செயல்பட அப்படின்னு சொல்லு. நான் வரேன். அங்கேயும் வந்து நான் என்னுடைய ஜாதித்துவத்தை தான் காமிப்பேன். திராவிட இயக்கம் கொள்கை அப்படின்ட்டு நம்ம சமுதாயத்துல இருக்காங்க. இந்த கட்சியில வந்து நாங்க வந்து கட்சிக்கு விரோதமா செயல்பட முடியாது. என்ன செயல்பட முடியாது? 20 வருஷத்துல கட்சிக்கு போயிருப்பியா? 20 வயசுல போயிருப்பியா? பிறந்ததுல இருந்து உங்க கூட இருக்கு. உங்க அப்பனுக்கு இருக்கு, உங்க தாத்தனுக்கு இருக்கு, உங்க பாட்டனுக்கு இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செஞ்சிருக்க? கட்சி கொள்கையை விட்டு தர மாட்டாங்களா? ஆனா பிறந்த இடத்தை விட்டு கொடுத்துருவாங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? வெட்கப்படக்கூடிய விஷயம். மதுரையில வந்து மாவீரன் அழகுமுத்துக்கோன் சிலை நிறுவுவதற்காக நான் போராடி இல்லைன்னு சொல்ல, இன்னும் போராடி கொண்டிருக்கிறேன். இன்று அதை அரசியலாக பார்க்கிறார்கள். அதற்கு நான் பிடி கொடுக்காம தான் தெரியுது. எல்லாம் வந்துருச்சு. நேஷனல் ஹைவேஸ்ல சொல்லியிருக்கான், ஸ்பெஷல் ஜியோ வேணும்னா போடுங்க.
எல்லாத்தையும் வந்துருச்சு. 8 மாத காலமா இழுத்தடிச்சிட்டு இப்ப சொல்றான் ஸ்பெஷல் ஜீவோ போடு. எப்படி போட முடியும்? ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட தான் போகணும். ஒரு எம்எல்ஏ பிடிக்கணும், ஒரு எம்பி பிடிக்கணும், ஒரு மந்திரி பிடிக்கணும். ஆனா இந்த எம்பியோ எம்எல்ஏவோ எல்லாமே கூன் பாண்டியங்களா தான் இருக்காங்க. அண்ணா திராவிட கட்சிக்காரங்க இருந்தாங்க, மன்னிச்சுக்கோங்க, கூன் பாண்டியங்க. எங்கன்னா நம்மளுடைய சொந்தத்தை சொல்றதுக்கு கூட வாய் பூசக்கூடிய ஒரு கூன் பாண்டியன்கள் யாருங்க? ஓட்டு வாங்கும் போது என்னுடைய இனம் என்று காலில் விழுங்குபவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்கலையா? நாங்க எங்களுக்குன்னு எதுவும் கேட்கல. யாதவ கல்லூரின்றது மதுரைக்குள்ள எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அது ஒரு அளவுக்கு கொஞ்சம் சிலை இருக்கு. அந்த சிலைக்கு வந்து ஒத்த மாலையை போட்டு போடான்னு. ஒத்த மாலை எம்பிட்டு வரப்போது 50 ரூபா வருமா? நீ வந்தேன்னா ஒரு கட்சிக்கார வருவான், ஒரு பேப்பர்கார வருவான், 4 பேருக்கு தெரியும், முதல் விடுதலை வீரன் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். வரமாட்டேங்க. அதே இது கிழக்கு தொகுதியில 70,000 ஓட்டு இருக்கு. மதுரைக்குள்ள கிழக்கு தொகுதியில மட்டும் 70,000 ஓட்டு. அந்த 70,000 ஓட்டை கேட்சப் பண்ணா அந்த தொகுதியில எந்த ஒரு கட்சிக்காரன் இருந்தாலும் சரி, முதல் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது என்னவோ யாதவ கல்லூரிக்குள்ள, கல்லூரியின் சமுதாய கல்லூரி உள்ளுக்க அந்த அளவுக்கு கொண்டு சிலை அன்று மட்டும்தான் அது வர தெரியும். அந்த கிழக்கு தொகுதி எம்எல்ஏ கிட்ட கூட நம்ம பசங்க கேட்டாங்க, ஏப்பா வந்து மாலை போடுங்கப்பான்னு. அந்த பையன் கூட வந்திருக்காருங்க, வந்து மாலை போடுப்பா, வர்றப்ப நீ ஓட்டு கேட்கிறப்ப இந்த மாதிரி யாதவ சமூகத்தை சொல்லி தானப்பா கேட்ட, வாங்க வேண்டியப்பா அப்படின்றதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு கூட ஒற்றுமை இல்லாதனால நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கன்னு. மடக்கிடலான்ற மாதிரி கேட்டாரு. ஆனா நம்ம பையன் கொஞ்சம் அதுல நம்மள மாதிரி கொஞ்சம் தீம்பான பையன். நீ ஒற்றுமையை கேட்டாடா யாதவ சமுதாய ஓட்டு கேட்டா அப்படின்னு ஒரே விஷயம். நீ ஒற்றுமையை கேட்டாடா யாதவ சமுதாய ஓட்டு கேட்டா நான் ஒற்றுமையா இருக்குமான்னு நினைச்சு கேட்கல. ஆனா இன்னைக்கு நாங்க வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கோம். தம்பி அந்த இது அடியா இன்று எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் ஒரு, ஆனா இன்னும் இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு தர மாட்டேங்கிறாங்க. இதே விஷயம் எனக்கு கொடுக்கும் போது மாவட்ட ஆட்சியர் ஒரு ஐஏஎஸ் தெரியாம இருக்குமா? நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. முதல்ல நான் மனு கொடுக்குறப்ப என்னை கேன்சல் பண்ணிருக்கலாமே, ஏன் கேன்சல் பண்ணல? சரி ரைட், அதை விடு. அதுக்கப்புறமா நீ என்ன சொல்ற, எனக்கு நேர்முக உதவியாளர் மூலியமா வருது எனக்கு கலெக்டர் ஒரு பர்டிகுலரா ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு. நான் இத்தனை என்ன கேட்டிருக்கேன்னா, இடத்த மட்டும் நீங்க கொடுங்கப்பா, சிலை நாங்க வச்சுக்கிறோம், எங்களுடைய சொந்த செலவுல வச்சுக்கிறோம், ஒவ்வொரு யாதவனோட 10 ரூபா காசுனாலும் நாங்க வச்சுக்கிறோம், அது எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டி மட்டுமே நாங்க இது பண்ணுவோம். அதுக்குதான் கேட்டாங்க, நீங்க ஒரு பர்டிகுலரா ஒரு இடத்த கொடுங்க. சரின்ட்டு அந்த இடத்தையும் கொடுத்தாச்சு, அதை போட்டோ ஷூட் எடுத்து எல்லாமே கொடுத்தாச்சு, அந்த இதோட லே அவுட் கொடுத்துருக்கே எல்லாமே பண்ணிட்டேன். லே அவுட் கொடுத்து அதுக்கு மேல சொல்லிட்டு இதுக்கு அரச வரைமுறைகளுக்கு நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இதில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அதை திருத்திக் கொள்ளவும் தயார் என்று சொல்லிவிட்டு நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அரசு வரைமுறைகளுக்கும் நெறிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு அதில் ஏதேனும் திருத்தம் பண்ண இருந்தால் அதுக்கும் தயார் நான் அப்படின்ட்டு. எனக்கு தேவை என்னுடைய சிலை, என் பாட்டன் முப்பாட்டன் அலமுத்துக்கோனின் சிலை மதுரை மாவட்டத்தில் நிறுவ வேண்டும். இது ஏன் எதற்காக இப்படி ஒரு ஜாதி ஒரு வெறி மாதிரி எல்லாத்துக்குமே தெரியப்ப வெறி மாதிரி தான் தெரியும். பாதிக்கப்படுறேன் ஒண்ணுமே கிடையாது. 30 செலவு வச்சுக்கிட்டாங்க, 30 செலவு இருக்காங்க. அவன் கூட இங்க இருந்து அங்க போறான். உனக்கு 144 தடை உத்தரவு இல்லை, நமக்கு 144 தடை உத்தரவு. என்னைக்கு போடுறான்? இங்க போடுறதுன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போட்டுறாங்க. 45 நாளைக்கு முன்னாடி 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்குன்னு எல்லா பேப்பரும் கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு 144 போடணும்னா நாளைக்கு கிளம்புறோம்னா இன்னைக்கு சாயங்காலம் எப்படின்னு சொல்லிடுவாங்க, நைட்டுக்குள்ள சொல்லிடுவாங்க. நைட்டு ஒரு 9-10 மணிக்கு சொல்லுவாங்க 144 போட்டிருக்காரு கலெக்டர். எதுக்கியா போட்டா இந்த மாதிரி பிரச்சனை வரும். சரி ரைட்டியா ஓன் போர்ட்ல போடலாம், அதையும் போயிட்டோம் போவோம். 144 தடை உத்தரவான். ஒயின் ஷாப் திறந்துருக்கான். நல்ல ஒரு விஷயம் கேட்டுக்கணும், ஒயின் ஷாப் திறந்துறான். அரசு முழுக்க நல்லா இருக்கு. அந்த இடத்துல சாதி பாட்டு போறாங்க, நம்ம கம்யூனிட்டி அல்லாத வேற சாதி பாட்டு போறாங்க. எப்படி அதுக்கு 144 தடை உத்தரவு கொடுத்த? எவ்வளவு ஒரு அசிங்கமான விஷயம் இல்ல இது? தெரியும். ஒரு கலெக்டர் வந்து மாலை போடுறான், ஒரு மந்திரி, ஒரு மினிஸ்டர், எவனா ஒருத்தன் இந்த இருக்கு தடிக்கு விழுந்த எக்மோர்ல ஒரு நாய் வந்துச்சா? ஏன் இது வரைக்கும் தெரியாதா? முதல் விடுதலை வீரன் நீங்க தான் அறிவிக்கிறீங்க, கொண்டு வந்து சிலையை வச்சது நீங்க தான். தெரியாதா? அந்த வழியில எத்தனை தடவை போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, என்னென்ன விஷயங்கள் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதா? இப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறத மறந்துட்டாங்களா?
மொத்தம் 40 சீட்ல அதிமுக கொடுத்தது ஒத்த சீட்டு, அதுவும் பாதி சீட்டு. அந்த ஒத்த சீட்டுக்கு நாங்க பாடுபட்டவன். ஆனா அதே திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல இன்னைக்குமே அவங்கள மாதிரி ஒரு நல்ல எவனும் கிடையாது. ஒரு சீட்டு கூட வரல. காங்கிரஸ் கூட 3 சீட்டு கொடுத்தாங்கப்பா. நாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க தான். ஆனா அரசியலை உற்று நோக்காதவங்க கிடையாது. எங்களுடைய வேகம் வந்து இந்த தடவை 2016 வந்து திராவிட கட்சிகளை எதிர்க்கும் போராட்டமாக தான் இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, ஒரு இடையன் நிற்பாட்டப்பட்டால் அவனையும் எதிர்த்து தான் எங்களுடைய குரல் இருக்கும். ஏன் என்றாவது ஒரு நாள் வந்து சாதிக்கிறேன் என்று சொல்லி கொண்டு தன்னுடைய ஓட்டு வங்கி வாங்கி கொண்டு போவா? யாருமே சிந்திக்கிறது இல்லை. நம்ம இனத்தான் போடுவோம். வாங்குறப்ப வாங்குறான், நல்லா வாங்குறான், ஒருத்தர் வாங்குறான், எல்லாம் பண்றான். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ யாரா அதெல்லாம் பார்க்க முடியாது. அண்ணன் உள்ள இருப்பாரு, அண்ணன் பிஸியா இருக்காரு, ஒரு வாரம் கழிச்சு வாங்க பாப்போம். ஆனா ஓட்டு வாங்குற போய் அண்ணன் நம்ம சமுதாயக்காரடா கொண்டு போய் வண்டியில இறக்கிட்டா வந்துரு, எம்பிட்டு காசுனாலும் செலவு பண்ணி கேட்போம். நம்மளால சும்மா இல்ல, சரி ஏதோ படிச்சவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், நம்மளால ஒரு இது பண்ணுவோம்.